முஹரம் மாதத்தின் சிறப்புகள். 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதம். அதில் ஒன்று முஹரம் மாதம். அல்லாஹுடைய தூதர் முஹரம் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்தார்கள். ரமலான் நோன்பு வருவதற்கு முன் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹரம் 10வது நாள் ஆஷுரா நாளன்று நோன்பு வைப்பதை கடமையாக்கினார்கள். ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு ஆஷுரா நோன்பை சுன்னத்தான நோன்பாக்கினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபிரௌனின் கொடுமையில் அகப்பட்ட மக்களை அழைத்து கொண்டு வரும்பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் கடலை இரண்டாக பிளந்து வழி கொடுத்து காப்பாற்றிய நாள். ஃபிரௌனும் அவன் படைகளும் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட நாள். எனவே இந்த நாளை யூதர்கள் மகத்துவமிக்க நாளாக கொண்டாடுவார்கள். முஹரம் 10 நோன்பு வைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை பின்பற்றாமல் 9ஆம் மற்றும் 10ஆம் நாளும் நோன்பு வைக்க சொன்னார்கள். இந்த 2 நாளும் நாம் அனைவரும் நோன்பு நோற்போமாக இன்ஷா அல்லாஹ்.